வணக்கம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே ஒரு ஆண்டு தொடங்கும் பொழுது நமக்கு அந்த ஆண்டு எப்படி இருக்கும், நமக்கு கேரியர் growth இருக்குமா, ஃபினான்சியல் growth இருக்குமா, அல்லது ஏதாவது ஆப்ஸ்டக்கல்ஸ் இருந்தா அது கிளியர் ஆயிடுமா, நம்மளோட நியூ ஐடியாஸ் ஏதாவது டெவலப் ஆகுமா, அல்லது புதுசா நம்ம ஏதாவது கிரியேட்டிவா செய்யலாம்னு நினைக்கிறோமே அது சரியாகுமா, அல்லது ஃபினான்சியல் இஷ்யூஸ் எல்லாம் நமக்கு சரியாயிடுமான்னு நம்ம எதிர்பார்க்கறது எல்லாருக்குமே உள்ள இயல்பான குணங்கள் தான். அந்த அடிப்படையில இந்த பராபவ வருஷம்னு சொல்லக்கூடிய இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். அது எந்த ராசிக்குன்னு பார்க்க போறோம். ரிஷப ராசிக்கு தான் இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த வருஷம் உங்களோட கேரியர் growth எப்படி இருக்கும், உங்களுக்கு ஃபினான்சியல் growth எப்படி இருக்கும், அல்லது ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் நம்ம லைஃப்ல இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரிஷப ராசியில நீங்க மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கலாம், ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கலாம், கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கலாம். ஆனா உங்க எல்லாருக்குமே இதுல பலன்கள் இருக்க போகுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா உங்களுக்கு சில விசேஷமான க்ளூ எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் இடையில சொல்ல போறோம். அந்த க்ளூவும் உங்களுக்கு முழுசா தெரிஞ்சாதான் இந்த வருஷத்தை நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா யூட்டிலைஸ் பண்ண முடியும். எப்பவுமே அரைகுறை அறிவு ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு விஷயத்தை முழுசா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செயல்படும் பொழுதுதான் அதனுடைய முழு பலனுமே நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க முடியும். ரிஷபராசிக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரனோட அதிதேவதை தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் யாருட்டு இருக்கு? மகாலட்சுமிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மகாலட்சுமியை ராசி அதிபதியாக கொண்ட நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, எந்த வருஷத்தை தொடங்கினாலும், எந்த ஒரு புதிய முயற்சிகளை ஈடுபட்டாலும், எந்த தடைகளை நீக்கணும், எந்த சிக்கலை எதிர்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சாலுமே நீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்வது உங்களுக்கு விசேஷமான பலன்களை தரும். வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் பதிவிட்டுட்டு ஜெய் மகாலட்சுமின்னு அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் 16 செல்வத்தையும் தரக்கூடிய மகாலட்சுமியை நினைத்து நீங்க கமெண்ட் பதிவிடுங்க. கண்டிப்பாக இந்த பராபவ வருடம் உங்களுக்கு அமோகமான வருடமாக, அதிர்ஷ்டம் தரும் வருடமாக, சீரும் சிறப்புமாக இருக்கும் வருடமாக உறுதியாக அமையும். சரி, ரிஷப ராசிக்கு இந்த பராபவ வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க எவ்வளவு ஸ்லோவா மூவ் பண்ணாலும் சரி, இந்த வருஷத்துல உங்களோட லைஃப்ல உங்களோட கேரியர் ஒரு பாசிட்டிவான ஸ்டேபிளான growth நோக்கி போகக்கூடிய வருஷமாக இந்த பராபவ வருஷம் இருக்க போகுது. எப்பவுமே ரிஷபராசிக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா எந்த விஷயத்தையும் செய்யறது. அதுதான் இந்த வருஷமும் இந்த புதிய வருடமும் உங்களுக்கு நல்ல பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் அற்புதங்களையும் உங்க வாழ்க்கையில நிகழ்த்த போகுது. அப்ப இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்லோவான ப்ராசஸ் இருந்தாலும் உங்களோட லைஃப்ல நிறைய growthம் இருக்கும், நிறைய உங்களுக்கு அற்புதங்களும் இந்த வருஷத்துல நடக்க போகுது. இந்த வருஷம் உங்களோட லைஃப்ல ஸ்டெபிலிட்டியும் இருக்கும், அதே நேரத்துல ஒரு அருமையான growthம் இருக்கும். கேரியரும் ஜாபும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக யாராவது ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்க விரும்பின மாதிரி ஒரு ஜாப் சேஞ்ச் கிடைக்கும். ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா? ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரத்துல உங்களோட ஆபீஸ்ல உங்களுக்கு நிறைய டஃப் கொடுக்குற மாதிரி நிறைய பேர்த்தோட ஹார்ட் ஒர்க் உங்களோட காம்படிட் பண்ணும். அப்ப கண்டிப்பாக அந்த காம்படிஷனால உங்களுக்கு சில ப்ரெஷர் ஏற்படும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ண பழகிட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்க கெரியரா இருக்கலாம், உங்க ஜாபா இருக்கலாம், அதுல கண்டிப்பா கிடைக்கும். இந்த வருஷத்தை பொறுத்தளவுல ஜாப் அண்ட் கேரியர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வரியில ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா, ஓவர் திங்கிங்கை நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க, கான்ஃபிடென்ஸை மட்டும் அதிகப்படுத்திக்கிங்க அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தை பொறுத்தளவுல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வரி அறிவுரை. தொழில் வியாபாரத்துல இருக்கிறோம், எங்களுக்கு இந்த பராபவ வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க கேட்பீங்க. உங்களுக்கு இந்த பராபவ வருஷம் நிச்சயமாக உங்க பிசினஸ் அல்லது உங்களோட தொழிலை நீங்க விரிவுபடுத்தணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா அதற்கு அருமையான வாய்ப்பெல்லாம் வரும். அதுல இருந்த தடைகள் எல்லாமே நீங்கிடும். இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு பேங்க் லோனோ அல்லது பார்ட்னர்ஷிப் வழியாகவோ அல்லது இன்வெஸ்டார் வழியாகவோ கண்டிப்பா பணம் கிடைக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்டா இருக்கலாம், அல்லது ஜாயின்ட் வெஞ்சரா இருக்கலாம், அல்லது இன்வெஸ்டார் அக்ரிமெண்டா இருக்கலாம். எந்த ஒரு அக்ரிமெண்ட் ஆர் டாக்குமெண்ட்ல நீங்க சைன் பண்ணனாலும் ஒரு முறைக்கு 2 முறை அதை டீடைலா படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. நான் டாக்குமெண்ட்ல சைன் பண்ண வேண்டாம்னு சொல்லல, ஆனா அதை படிச்சு பார்த்துட்டு நீங்க அதுல இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்க சைன் பண்றது இந்த வருஷத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வருஷம்
பிஸ்னஸ், அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு தொழில்ல இருக்கீங்க அல்லது சர்வீஸ் செக்டார்ல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்யுங்க. பெரிய சக்சஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஃபினான்சியல் குரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற சேவிங்ஸ் பிளான் எல்லாம் நிறைய பணம் அக்குமுலேட் ஆகாம அந்த சேவிங்ஸ்ல பெரிய குரோத் இல்லாம இருக்கும். கண்டிப்பாக இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு சேவிங்ஸ்ல இருக்க குரோத்தை பெரிய அளவுல கிராஃப் உயர்ற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஃபினான்சியல் குரோத் இருக்கக்கூடிய வருஷமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். நீங்க அதே மாதிரி புதுசா ஏதாவது சேவிங்ஸ் பண்ணணும் அல்லது புதுசா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல நீங்க ஏதாவது உங்களை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இன்கம் ஸ்டடியா இருக்கும். அதே நேரத்துல கொஞ்சம் லக்ஸுரி எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கும். அப்ப இந்த வருஷத்தை பொறுத்த அளவுல லக்ஸுரி எக்ஸ்பென்சஸ், ஏன் எந்த ஒரு எக்ஸ்பென்சஸையும் நீங்க ஒரு முறைக்கு 2 முறை திங்க் பண்ணிட்டு, இது வேணுமா, இது செய்யலாமா, இது அவசியமா, இது அத்தியாவசியமா அப்படின்னு ஒரு முறைக்கு 2 முறை உங்களையவே நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டா, இந்த வருஷத்தை பொறுத்தளவுல உங்களோட சேவிங்ஸ் பெரிய அளவுல உயரும். உங்களோட சேவிங்ஸ் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும். இந்த பராபவ வருஷத்துல உங்களோட சேவிங்ஸ் அதிகமாகறதுக்கும் உங்களோட பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, ஸ்பெண்ட் ஸ்மார்ட் சேவ் ஸ்மார்ட்டர் அப்படின்னு சொல்லுவேன். இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான வருஷமா இருக்கும். லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள்ஸுக்கு லவ் ஸ்டார்ட் ஆகும். கப்புள்ஸுக்கு பாண்டிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே இருக்கிற பாண்டிங் இன்னும் அதிகரிக்கும். ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு ஃபேமிலியில கிடைக்கும். உங்களோட ரிலேட்டிவ் சைட்லயோ ஃப்ரெண்ட் சர்க்கிளையோ எல்லா சைட்லயும் இருந்து உங்களுக்கு ஒரு அருமையான ஆதரவு கிடைக்கும். அவர்களோட சப்போர்ட் உங்களுக்கு பெரிய அளவுல மன தைரியத்தையும் மன திடத்தையும் அதிகரிக்கும். இந்த பராபவ வருஷம் ஹெல்த் எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டேபிளான வருஷமா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் உங்களோட லைஃப் ஸ்டைல் சார்ந்த ப்ராப்ளங்கள் வரலாம். அதாவது வெயிட் கெயின் ஆகிறது, சுகர் ஏதாவது உங்க உடம்புல அதிகரிச்சு காணப்படுறது, அல்லது கொஞ்சம் தூக்கம் குறைவா இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஏற்படலாம். இது எல்லாமே உங்களோட லைஃப் ஸ்டைல நீங்க சரி பண்ணிக்கிட்டா போதும். எப்பவுமே நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 7ல இருந்து 8 மணி நேரம் இரவு தூக்கத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிடுங்க. அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்சா ஏதாவது ஒரு 20 மினிட்ஸ் ஒரு எக்ஸசைஸ் பண்றதோ, வாக்கிங் போறதோ, அல்லது ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸை எவ்ரிடே மார்னிங் ஆர் ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸுமே பெருசா வராது. ரிஷபராசியோட அதிபதி சுக்கிரன், சுக்கிரனோட அதிதேவதை கடவுளில் தாய் மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமி வழிபாடு இந்த பராபவ வருஷத்துல உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை தரும். ஏன் உங்க லைஃப் பூராமே பெரிய வெற்றியை தரும். நீங்க ஒவ்வொரு வருஷத்தை தொடங்கும் பொழுதும் எத்தனையோ புதிய விஷயங்கள்ல ஒரு வருஷத்தை தொடங்கி இருக்கலாம். ஒரு வருஷம் மரம் நட்டு நீங்க தொடங்கி இருக்கலாம். ஒரு வருஷம் முதியோர்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம். ஒரு வருஷம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நீங்க ஏதாவது ஒரு பார்ட்டி கொண்டாடி ஒரு வருஷத்தை தொடங்கி இருக்கலாம். அல்லது ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு தொடங்கி இருக்கலாம். ஆனா இந்த வருஷம் நான் சொல்றேன், ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு மகாலட்சுமி ஆலயத்துல போய் வழிபாடு செஞ்சுட்டு லக்ஷ்மிக்கு ஒரு வஸ்திரம் சாத்தி நீங்க ஒரு தீபாரதனையை பார்த்துட்டு அங்கே கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி குபேர காசை வாங்கிட்டு இந்த வருடத்தை தொடங்குங்க. உங்க ராசிநாதனும் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் 16 செல்வத்தையும் தரக்கூடிய லக்ஷ்மியை இந்த வருடம் தொடங்கும் பொழுது நீங்க வழிபாடு செஞ்சுட்டு தொடங்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில பண வரவா, செல்வம் சேர்றதா, திருமணமா, குழந்தை பாக்கியமா, தொழிலில் பண வரவா, அல்லது கொடுத்த காசு வருவதா, சொத்து சரியாக வந்து சேருவதா, புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதா போன்ற எந்த விதமான செல்வத்துக்கும் அதிபதி லக்ஷ்மிங்கிறதுனால இது எல்லாமே உங்களுக்கு கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணும் பொழுது பெரிய அளவுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வருஷமாக உறுதியாக அமையும் உங்களுக்கு. எங்க ஊர்ல மகாலட்சுமி கோவில் இல்லை அப்படிங்கிறவங்க கவலைப்பட வேண்டாம். ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு நம்ம ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்க. உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல அன்னைக்கு வரக்கூடியவர்களுக்கு விசேஷ பூஜைகள் செய்து அதன் பிறகு லக்ஷ்மி குபேர காசும் உங்களுக்கு வழங்குவதற்கு ஆலய நிர்வாகத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதனால நீங்க லக்ஷ்மி குபேர காசை பெறலாம். இதுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க உங்களோட லைஃப்ல எப்பவுமே உங்களுக்கு தைரியத்தையும் மன உறுதியையும் வெற்றி பாதையை காமிக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் பெற்று இருக்கக்கூடியது பாம்பன் சாமிகள் பிரத்யேகமாக உங்களுக்கு அருளிய இந்த கமல பந்தம்னு சொல்லக்கூடிய இந்த பந்தம் தான். இந்த பந்தத்துல சில
அருமையான மந்திர எழுத்துக்கள் இருக்கும், மந்திர வரிகளும் இதுல இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இந்த ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் ஏற்ற விதத்துல இதுல இருக்கக்கூடிய மந்திர எழுத்துக்கள் இருக்கும். இந்த தாமரை என்பது மகாலட்சுமிக்கு பிடித்தது. மகாலட்சுமி தான் உங்களோட ராசிநாதன். அப்ப இந்த கமல பந்தம் என்பது உங்களுக்கு பாம்பன் சாமிகள் பிரத்யேகமாக அருளியது. இந்த பந்தத்தை பெறுவதற்கு நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு வாங்கலாம். இந்த பந்தத்தை வாங்குறதுக்கு நீங்க அலுவலகத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரமும் சொல்லிடுங்க. இந்த பந்தத்திற்கு விசேஷமாக சக்தியூட்டப்பட்டு கருவறையில் மகாலட்சுமியின் ஆலயத்துல வைத்து ஒரு சில நாட்கள் பூஜை செய்து அதன் பிறகுதான் உங்களுக்கு இந்த பந்தம் அனுப்பி வைக்கப்படும். இந்த கமல பந்தம் என்பது உங்களோட வீட்டு பூஜை அறையில் வைத்திருக்கலாம், அலுவலகத்தில், தொழில் செய்யும் இடத்தில், வியாபாரம் செய்யும் இடத்துல, வண்டி வாகனத்தை வச்சு செய்யக்கூடியவர்கள் கூட உங்க வண்டி வாகனத்தில் இந்த கமல பந்தம் உங்களோடு இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய வெற்றியையும் உங்கள் தடைகளையும் நீக்கும் ஒரு அற்புதமான இந்த பாம்பன் சாமிகள் அருளிய இந்த கமல பந்தம் உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு இருக்கட்டும். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு நம்ம அலுவலகத்துல பூஜை செய்து இதற்கு சக்தியூட்டப்பட்டு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த பராபவ வருடம் ரிஷப ராசியை சார்ந்த உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு ஏகோபித்த அளவில் கிடைக்கும். தடைகள் அனைத்தும் விலக்கப்படும், தாமதங்கள் குறையும். நீங்க நினைத்த ஒரு அருமையான விஷயம் இந்த வருடத்தில் நடக்கும். அது சொத்து வாங்குவது, இடம் வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது, அல்லது நீங்க புதிதாக வேலைக்கு செல்வது என்று எந்த கோரிக்கையாக இருந்தாலும், எந்த வயதில் இருந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும் உங்கள் நீண்டகால கனவு நனவாகும் ஒரு அற்புதமான வருடமாக இந்த பராபவ வருடம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். உங்கள் அனைவருக்கும் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். உங்கள் மனதில் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ளுங்கள், மகாலட்சுமி இருக்க மனக்கவலை எதற்கு அப்படிங்கிறத நினைச்சு நீங்க கவலை இல்லாமல் வாழ தொடங்கலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய வெற்றியை தரப்போகுது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.